வாங்கம்மா. யமுனா நல்லா இருக்கலாமா? கடவுள் புண்ணியத்துல நல்லா இருக்கா தம்பி. அம்மா நீங்க நல்லா இருக்கீங்களா? எப்படி நல்லா இருப்போம்? நீங்க எங்க குடும்பத்துக்கு பண்ணது கொஞ்சமா நஞ்சமா? எங்க 2 பேரையும் நடு ரோட்ல நிக்க வச்சு சவுக்கால் அடிச்சிங்க. அதெல்லாம் பண்ணிட்டு எந்த முகத்தை வச்சுக்கிட்டு இப்ப எங்க வீட்டுக்கு வந்தீங்க? நடந்து முடிஞ்ச விஷயத்தை பத்தி நான் இப்ப பேச வரல. அப்பா அதெல்லாம் எதுக்குப்பா இப்போ? என்ன கார்த்தி இப்படி பேசுற? கார்த்திக், இவங்க சாதாரணமா பேசுற மாதிரி தான் வருவாங்க. ஆனா பெரிய பிரச்சனையா இழுத்து விட்டுருவாங்க. இந்த பாரு, போலீஸ் நம்ம வீட்டுக்கு வந்தாங்கல்ல, அது நீ வேணா மறந்துருக்கலாம். ஆனா நான் மறக்க மாட்டேன். அம்மா, மீனாட்சி அம்மா மட்டும் தானம்மா வந்திருக்காங்க. நீங்க ஏமா இப்படி டென்ஷன் ஆகுறீங்க? அம்மா நீங்க சொல்லுங்கம்மா. தம்பி, யமுனா சின்ன பொண்ணு, உலகம் தெரியாத பொண்ணு. யமுனா உங்க மேல அவ்வளவு பாசமா இருக்கா. அதனாலதான் இந்த பிரச்சனை எல்லாமே. உங்களை வேண்டான்னு யமுனா தலைமொழி இருந்தா அவளுக்கு உங்க மேல சந்தேகம்லாம் வருமா சொல்லுங்க? ஐயோ, இவ ரொம்ப பொறுமையா வேற பேசுறாளே. என் பையன் சும்மாவே யமுனா யமுனான்னு உருகுவான். என்ன ஆக போகுதோ? தம்பி, நீங்க படிச்சவரு, 4 இடத்துக்கு போறவரு, உலகம் தெரிஞ்சவரு. ஆனா யமுனா அப்படி இல்ல. அவளுக்கு தெரிஞ்சது எல்லாமே நான், அந்த மிஸ், அப்புறம் நீங்க. உங்க அளவுக்கு ஒரு விஷயத்த 4 விதமா பாக்குறதெல்லாம் அவளுக்கு தெரியாது தம்பி. புரியுதுமா. நானும் யமுனா மேல ஒன்றும் கோவம்லாம் படலம்மா. ஆனா அன்னைக்கு அவ எப்படி நடந்துக்கிட்டானா? ஏய், வந்துட்டான் ரவுடி பையன். கார்த்தி, இப்ப புரியுதாடா உனக்கு? இந்த அம்மா உங்ககிட்ட இவ்வளவு நேரம் அமைதியா பேசுற மாதிரி நடிச்சாங்கடா. அவனை பின்னாடியே வர சொல்லிட்டு தான் இவங்க இங்க வந்து நின்று இருக்காங்க. ஐயோ, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆஹா, நீங்க இங்க வரும்போதே என் வீட்டுக்காரர் படிச்சு சொன்னாரு, நீங்க சும்மா எல்லாம் பேச வர ஆள் இல்லன்னு. நீங்க இப்படி பண்ணிட்டீங்களே. வரா பாரு ரவுடி. ரவுடி இப்படின்னு சொன்ன வேற மாதிரி ஆயிடும். ரவுடி தான் நீ. ஏய், அடிச்சிராதடா, என் பையனை அடிச்சிராதடா. உனக்கு அடிதடிலாம் பழகி போச்சு. ஆனா நாங்களாம் அப்படி இல்லடா தம்பி. சொல்றத கேளுடா. அப்பா என்னப்பா நீங்க? தம்பி, நீங்க எதுக்காக வந்தீங்க? வரதையும் வர சொல்லிட்டு சும்மா நடிக்காதீங்க. கோகிலா, இந்த ரவுடி பைய கலாட்டா பண்ணவே வந்திருக்கான். அப்பா இப்படி வாங்கப்பா. தம்பி, ஐயோ, எங்க அப்பா மேல கை வைப்பியா? கார்த்திக் சார், பார்த்து பேசுங்க. நீ எங்க அப்பா வரைவ நான் பாத்துக்கிட்டு இருக்கணுமா? வெளில போடா, வெளில போடா. என்ன தைரியம் உனக்கு? பொண்டாட்டி கூட வாழ்றதுக்கு துப்பு இல்ல. அம்மா அப்பா பேச்ச கேட்டுட்டு யமுனாவை அட விடுறீங்க. அங்க யமுனா சாகர வரைக்கும் போறாங்க. இங்க உங்களுக்கு கோவம் வேற வருதா? வெற்றி என்ன? தம்பி, வேண்டாம் தம்பி. ஏய், கையேறா. ஏய், கையேறான்னு சொன்னேன். எடுக்க முடியாதுடா. என்ன பண்ணுவ? தம்பி, கையை எடுன்னு சொன்னேன். முடியாதுடா. சொல்லிக்கிட்டே இருக்கேன். தம்பி, தம்பி, என்ன பண்றீங்க நீங்க? சாவடிச்சிரும் உன்னை. சும்மா இருடா. வெற்றி, சொன்ன கேளுடா, சொன்ன கேளு. நல்லா இந்த வீட்டை நாசமாக்கிட்டீங்கல்ல. ஐயோ அம்மா, நீங்க நினைச்சதெல்லாம் நடந்துருச்சுல்ல. இப்ப சந்தோஷமா உங்களுக்கு? இந்த வீட்டை காலடி எடுத்து வச்சப்பவே நினைச்சேன் இப்படி எல்லாம் நடக்கும்னு. கடவுளே, என் பையன் ஏன் கண்ணு முன்னாடியே அடி வாங்கிட்டு இருக்கான். இந்த ரவுடி பையன்கிட்ட என் பையன் எத்தனை முறை அடி வாங்குவானோ? உங்க பொண்ணை என்னைக்கு பார்க்க வந்தோமோ அன்னைக்கு அடிக்க ஆரம்பிச்ச. இன்ன வரைக்கும் அடிச்சுக்கிட்டே இருக்கான். டேய் கார்த்தி, இதெல்லாம் உனக்கு தேவையாடா? ஐயோ, என்னடா இதெல்லாம்? என் பையன் ஒரு காலேஜ் ப்ரொஃபசர். அவனை போய் மாடு மாதிரி அடிச்சிட்டு இருக்கான். கார்த்திக் சார்,
நல்லா சொல்றத காது கொடுத்து கேட்டுக்கோங்க. உங்க வாழ்க்கையில யமுனாக்கு அடுத்து வேற யாருமே கிடையாது. இன்னொரு தடவை அவ கூட சுத்தின இவ கூட சுத்தினு கேள்விப்பட்டேன், அங்கேயே உன்னை வகுந்துருவேன். ஏய், நீ யாரா என்ன வகுறதுக்கு? இப்போ சொல்றேன்டா, நான் இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணி காட்டுறேன்டா. யமுனா சந்தேகப்பட்டால, அந்த பொண்ணு கிடையாதுடா. அவளுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஆனா எப்போ நீ இவ்வளவு தூரம் சொன்னியோ, இப்ப சொல்றேன், வேற ஒரு பொண்ணை நான் கல்யாணம் பண்ணி காட்டல, நான் கார்த்திலடா. என்ன தம்பி பேசுறீங்க? சேலஞ்சா? சரி, அதையும் பாப்போம். எப்படி நீங்க இன்னொரு பொண்ணு கழுத்துல தாலி கட்ட போறீங்கன்னு நாங்க பார்க்க தானே போறோம். பாரு, நல்லா பாரு. கார்த்திக், இப்போவாவது உனக்கு ரோஷம் வந்துச்சேப்பா, அது போதும். டேய் வெளியில போடா. டேய் ஏய், வெற்றி தம்பி, தயவு செஞ்சு நீங்க இங்க இருந்து போயிடுங்க. உங்களை நான் கையெடுத்து கும்பிடுறேன். அம்மா, இவங்களுக்கு போய் பயப்படுறீங்க? நான் இருக்கமா, நான் இருக்கிற வரைக்கும் யமுனா வாழ்க்கைக்கு எந்த பிரச்சனையும் வராது. டேய் போடா வெளியில. அம்மா, என் பையன் சூதுவாது தெரியாம வளர்ந்த பையன், அவனே உங்க மேல கோவப்பட்டுட்டான். இதுக்கப்புறமும் நீங்க இங்கேயே நின்னுட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு தான் அசிங்கம். ஆனா எல்லாத்தையும் கச்சிதமா பண்ணிட்டீங்க போங்க. உங்க பையன் நேரா இங்க வந்தான், என் பையனை போட்டு 4 அடி அடிச்சான். என் பையனும் சும்மா இல்லாம திரும்பி அடிச்சான். அம்மாடியோ, 2 பேருக்குள்ளயும் பெரிய சண்டை. உடனே உங்க பையன் கோவமா வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி காட்டுறேன்னு சொல்லிருப்பானே. அதேதாங்க. எப்படிமா? அதேதான் சொன்னான். உங்க பையனை பார்த்து கார்த்திக் சேலஞ்சே பண்ணிட்டான். நான் இன்னொரு பொண்ணு அப்படித்தான் நடக்கும். ஏன் தம்பி இப்படி பண்ணீங்க? அம்மா, நான் என்னம்மா பண்ணேன்? அவங்க என் சம்மந்தி தம்பி. அவரோட வயசுக்காவது
பெருசாயிடுச்சு. கார்த்திக் தம்பியும் உங்கள மாதிரி எனக்கு மாப்பிள்ள தானே, அவரை போய் நீங்க அடிக்கிறீங்க. அம்மா இப்படி சொன்னாதாம்மா அந்த கார்த்திக்கு புரியும். இல்லைன்னா நம்ம யமுனாவோட வாழ்க்கை மொத்தமா பாழாயிடும். இப்பதான் தம்பி யமுனா வாழ்க்கை பாழாயிடுச்சு. அதுக்கு காரணம் நீங்க தான். நீங்க தான் அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சீங்க. ஆனா இப்ப அவசரப்பட்டு கை நீட்டினதுனால உங்க முன்கோவத்தால அவ வாழ்க்கையே பிரச்சனை ஆயிடுச்சு. யமுனாவை விட்டுட்டு இன்னொரு பொண்ண கல்யாணம் பண்ற அளவுக்கு கார்த்திக் தம்பி தயாராயிட்டாரு. இத்தனை நாள் அவங்க அம்மா அப்பா எவ்வளவோ சொல்லியும் யமுனாவை விட்டு போறேன்னு ஒரு வார்த்தை கூட அவர் சொன்னதில்ல. ஆனா இப்ப சொல்றாருன்னா என்ன காரணம்? தம்பி நீங்க இங்க வந்திருக்கவே கூடாதுப்பா. யமுனாவை பத்தி ஏமா யோசிக்க மாட்டேன்றீங்க? நான் உங்க வீட்டுக்கு வந்தப்போ யமுனா எப்படி அழுதாங்க. சக்திக்கு போன் பண்ணா அவ்வளவு ஒரே அழுக. அம்மா உங்களுக்கே சக்தியை பத்தி நல்லா தெரியும்ல. அவ அழற பொண்ணாமா? அவ அழற பொண்ணாமா? கோவத்துல நான் கார்த்திக் சார உண்டில்லன்னு பண்ண போறேன்னு சொன்னப்போ அவ கோவமா சொன்னா விடாத வெற்றின்னு. நாங்க எல்லாரும் சரியாதாம யோசிக்கிறோம். நீங்க தான். சக்தி ஒரு அறிவு கெட்டவ. கோவத்துல அவ அப்படி சொல்லிருப்பா. அவ சொன்னதும் நீங்க உடனே கிளம்பி வந்துட்டீங்க. சரிமா, நீங்க எதுவும் வருத்தப்படாதீங்க. எதுவும் தப்பா நடக்காது. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீங்க எதுவும் பண்ண வேண்டாம்ப்பா. யமுனாவோட வாழ்க்கைய நல்லபடியா ஆரம்பிச்சு வச்ச நீங்களே தான் இப்ப அவ வாழ்க்கைய முடிச்சு வச்சிட்டீங்க. உங்க வாழ்க்கைய நீங்க பாருங்க. உங்க வீட்லயே 1000 பிரச்சனை இருக்கு. சக்தியையும் உங்க அம்மாவையும் எப்படி சேர்த்து வைக்கிறதுன்னு மட்டும் நீங்க யோசிங்க. யமுனா என் பொண்ணு, இது அவ வாழ்க்கை, நான் பாத்துக்கிறேன். நீங்களும் சக்தியும் யோசிக்காம அவசரப்பட்டு ஏதாவது இந்த மாதிரி செஞ்சிடுறீங்க. இப்ப உங்க கோவத்தால என் பொண்ணு வாழ்க்கை எங்க வந்து நிக்குது பாருங்க. தேவையில்லாம சக்தி ஏன் உங்களை தூண்டி விட்டான்னு எனக்கு தெரியல. அவளை நானே 4 கேள்வி கேட்கிறேன். தம்பி உங்களை திரும்பவும் நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். இனிமே நீங்க கார்த்திக் தம்பி வீட்டு பக்கமே வராதீங்க. சக்தி, சக்தி, அம்மா ஏமா வெளியில நிக்கிற? உள்ள வா. அம்மா ஏமா வெளியில நிக்கிற? உள்ள வா. வா. என்னம்மா உன் கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு. எங்களை நீ நிம்மதியாவே இருக்க விட மாட்டியா? என்னம்மா சொல்ற? நான் தான் உங்ககிட்ட 100 தடவை சொல்லிட்டேன்ல, உன் குடும்ப விஷயத்தை மட்டும் நீ பாரு, எங்க விஷயத்தை நாங்க பாத்துக்கிறோன்னு. அம்மா சும்மா ஏமா நீ இப்படியே சொல்லிக்கிட்டு இருக்க? அதுவும் என் குடும்பம் தானேம்மா. இப்ப என்னாச்சுன்னு நீ சொல்ல போறியா இல்லையா? நீ ஏன் யமுனா விஷயத்துல தலையிடுற? உன்னால சும்மா இருக்க முடியாதா? பத்தாததுக்கு வெற்றி தம்பியை வேற அனுப்பி வச்சிருக்க. அங்க வந்து அவர் கார்த்திக் தம்பியை அடிச்சிட்டாரு. கார்த்திக் சார் வெற்றி அடிச்சிட்டானா? அம்மா என்னம்மா நீ சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியல. புரியாதுடி, உனக்கு ஒண்ணும் புரியாது. நான் சொன்னது உனக்கு கொஞ்சமாச்சும் புரிஞ்சிருந்தா உன் வேலையை பார்த்துட்டு நீ போயிருப்ப. அம்மா நான் சொல்றத கொஞ்சம் கேளு. இத பாரு, முதல்ல நான் சொல்றத நீ கேளு. இத பாரு, நான் கடைசியா சொல்றேன். இனிமே உன் குடும்ப வாழ்க்கையை மட்டும் நீ பாத்துக்க. மத்த விஷயத்தையெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். நீ ஒண்ணும் தலையிடாத. உன்னால உன் அவசர புத்தியால யமுனாவோட வாழ்க்கையை சீரழிஞ்சு போச்சுடி. அம்மா ஒரு நிமிஷம் என்ன பேச விடுமா. பேசி என்ன பண்ண போற இப்போ? இன்னும் பிரச்சனையை பெருசாக்க போறியா? நீங்களும் உங்க பொண்ணும் பேசிட்டு இருக்கீங்க. நான் தலையிடக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். ஆனா என்னால சொல்லாமலையும் இருக்க முடியல. மீனாட்சி அம்மா, நான் இவளை பத்தி சொன்னப்ப நீங்க என்ன சொன்னீங்க? என்ன தப்பா நினைச்சீங்க. இப்ப புரியுதா உங்களுக்கு? இவ ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு முன்னாடி அது சரியா தப்பா, அதனால யாருக்கு என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டான். உங்க பொண்ணு யாரையும் நிம்மதியா வாழ விடக்கூடாதுன்னு ஒரு முடிவோட தான் இருக்கா. மீனாட்சி, இத உங்களுக்கும் சேர்த்துதான் நான் சொல்றேன். என்ன நடந்ததுன்னு எதுவுமே தெரியாம நீங்க ஏன் இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க?
இவங்க சொல்ற மாதிரி தானே நீயும் பண்ணி வச்சிருக்க. நீ வெற்றி தம்பிய தூண்டி விட்டு அவர் கார்த்திக் தம்பி மேல கை நீட்டிட்டாரு. பத்தாததுக்கு சம்மந்திய வேற அடிச்சிட்டாரு. இப்போ கார்த்திக் தம்பி யமுனாவே வேண்டாம், நான் வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு நிக்கிறாரு. இதெல்லாம் எனக்கு தேவையா? அம்மா, எல்லாத்தையுமே நானே பண்ண மாதிரி நீ பேசிக்கிட்டு இருக்க. அது எப்படிமா கார்த்திக் சார் வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லுவாரு? நான் விட்டுருவேனா? உன்னால என்னடி பண்ண முடியும்? ஒரு ஆம்பளை முடிவெடுத்து துணிஞ்சிட்டானா பொம்பளையால ஒண்ணுமே பண்ண முடியாதுடி. உங்க அப்பாவால நான் தனியா நிக்கிறது உனக்கு மறந்து போச்சா? அம்மா, கார்த்திக் சார் கிட்ட நான் பேசுறேன். எல்லாத்தையும் நான் அவருக்கு புரிய வைக்கிறேன். வெற்றி தம்பி கிட்ட சொன்னதையே இப்ப நான் உன்கிட்டயும் சொல்றேன். இது உங்களுக்கு தேவையில்லாத ஒரு விஷயம். நீயும் சரி, வெற்றி தம்பியும் சரி, இனிமே இந்த விஷயத்துல தலையிட கூடாது. எல்லாத்தையுமே நான் பாத்துக்கிறேன். அம்மா, அம்மா, தலையிடாதன்னு சொன்னேன், அவ்வளவுதான். எதுக்கு இந்த வெற்றி கார்த்திக் சார் போய் அடிச்சான்? அறிவு இருக்கா உனக்கு? உன்னால சும்மா இருக்க முடியாதா? என்ன, உங்க அம்மா வந்திருந்தாங்களா? ஆமா, வந்து என்ன நல்லா திட்டிட்டு போயிட்டாங்க. அம்மா, உனக்கு ஏன் அவ்வளவு கோபம் வருது? கார்த்திக் சார் பண்ண காரியத்துக்கு கொஞ்சம் வாங்களா அவரை? இப்படி செஞ்சாதான் அவருக்கெல்லாம் புத்தி வரும். டேய், உன்ன மாதிரி அவரு எங்க வீட்டு மாப்பிள்ளடா. ஏய், உங்க அம்மாவும் இதே தான் சொல்லிட்டு இருந்தாங்க. கட்டிக்கிட்ட பொண்ண ஒழுங்கா வச்சு காப்பாத்தினாதான் அவன் ஆம்பளை, இல்லனா இப்படிதான் அடிபடும். இப்படி எல்லாம் பேசாத வெற்றி. நீ செஞ்ச ஒவ்வொன்னும் யமுனாக்கா தலையில தான் வந்து விடையுது. இதனால கஷ்டப்பட போறது நீ ஒண்ணும் இல்ல, யமுனாக்கா தான். நீ கார்த்திக் சார் அடிச்சது தப்பு வெற்றி. ஏய், என்னடி நீ தானே அவரை விட அதை போய் அடின்னு சொன்ன? என்ன நான் சொன்னா? ஏய், இது என்னடா புது கதை சொல்ற? நான் ஏன்டா அவரை அடிக்க சொல்ல போறேன்? நீ சொன்னடி, நீ தான் சொன்ன. நீ சொன்னதுனால தான் நான் கோவமா போய் அவரை அடிச்சேன். வெற்றி, சீரியஸா பேச, விளையாடாத. ஏய், நான் எதுக்கு விளையாட போறேன்? நான் உங்ககிட்ட சொல்லும்போது இல்ல இல்ல அவர் எங்க வீட்டு மாப்பிள்ள, அவர் அடிக்காதன்னு சொல்லியிருந்தேன்னா நான் கொஞ்சம் யோசிச்சிருப்பேன். நீ நல்லா ஏத்தி விட்ட. நான் வேற சம கான்ல இருந்தானா, அதான் போய் வெளுத்து வாங்கிட்டேன். வெற்றி, நான் எப்ப சொன்னேன்? யமுனா தற்கொலைக்கு முயற்சி பண்ணாங்க, நான் உங்ககிட்ட போன் பண்ணி சொன்னேன்ல. அப்ப நீ என்ன சொன்ன? என்ன எல்லாம் மறந்து போச்சா உனக்கு? என்ன, யமுனாக்கா சூசைட் அட்டம் பண்ணாலாம்? ஐயோ, இதெல்லாம் எப்ப நடந்தது வெற்றி? ஏய், என்னடி நீ புதுசா ஏதோ முத வாட்டி கேக்குற மாதிரி ஷாக் ஆகுற? அதான் உனக்கு தெளிவா போன்ல எல்லாத்தையும் சொன்னனே. ஏய், நீ கூட பயங்கரமா அழுதியே. நான் தான் பேசினேன்னு தெரியாம 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. சரி, என்ன பேசிக்கிறாங்கன்னு கேப்போம். யமுனாக்கா சூசைட் அட்டம் பண்ண ட்ரை பண்ணாலாம். சரி, இப்போ எப்படி இருக்கா? நல்லா இருக்காளா? ஏய், என்னடி ஆச்சு உனக்கு? எல்லாத்தையும் மறந்துட்டியா? கார்த்திக் சாருக்கு வேற ஒரு பொண்ணோட பழக்கம் இருக்குன்னு யமுனா உங்ககிட்ட சொன்னாங்கல்ல. அந்த பிரச்சனை சீரியஸ் ஆகி யமுனா தற்கொலைக்கு ட்ரை பண்ணிருக்காங்க. அதுக்காக தான் நான் உனக்கு ஃபோன் பண்ணேன். கார்த்திக் சார நீ உண்டு இல்லன்னு பண்ணுன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் போய் அடிச்சேன். நீ வேற சொன்ன, ஏய் விடாத வெற்றி, அவனை சும்மா விடாதன்னு சொன்னேன். அதான் போய் சம்மாடி அடிச்சேன். ஐயோ வெற்றி, நான் சத்தியமா சொல்றேன், எதுவுமே நான் சொல்லவே இல்ல. இதெல்லாம் எதுவுமே நடக்கல. நான் உன்கிட்ட பேசவும் இல்ல. நான் உன்கிட்ட சுத்தமா பேசவே இல்ல வெற்றி. ஏய், நான் அடிச்சதுனால தான் பிரச்சனை வந்துச்சு, நீ ஒன்னும் பயப்படாத.
தைரியமா நீ தான் பேசுறன்னு ஒத்துக்கோ. என்ன ஆக போகுது இப்போ? வெற்றி, தப்பு உன் மேல. நீ ஏன் மறைக்கிற? நான் சொன்னேன்னு வேற சொல்லிக்கிட்டு இருக்க. நீ ஏன்டா பொய் சொல்லிக்கிட்டு இருக்க? ஏ லூசு, நீ தாண்டி போய் சொல்லிட்டு இருக்க. சத்தியமா நீ தான் சொன்ன அப்படி. வெற்றி, சத்தியமா நான் உன்கிட்ட பேசவே இல்ல. ஓ, பொய் சத்தியம் பண்ற அளவுக்கு வந்துட்ட. இரு, காமிக்கிறேன் பாரு. நீ தானே போன் அட்டன் பண்ணி பேசியிருக்க.